பிரச்சனையை போல் தண்ணீர் பிரச்சனையையும் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் உலக நாடுகளுக்கு வேண்டுகோள். 5வது இந்திய நீர்த்தாக்க உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நதி பாதுகாப்பு மற்றும் வெள்ள மேலாண்மை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொண்டு பேசுகையில், நீர் மற்றும் நதி மேலாண்மைக்கு இந்தியா சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். கொரோனா தொற்றை எதிர்த்து போராட உலகம் ஒன்றிணைந்தது போல் நீர்த்துறையில் உள்ள சவால்களை நிவர்த்தி செய்யவும் உலகம் ஒன்றிணைய வேண்டும். உலக அளவில் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்துவது நாம் தான். இதை குறைப்பதை நோக்கி நாம் செயல்படுகின்றோம். நிலத்தடி நீரை பாதுகாக்க உலக வங்கியுடன் இணைந்து அடல் பூஜல் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மக்கள் நடவடிக்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டம் பஞ்சாயத்து அளவில் நிலத்தடி நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கும். இவ்வாறு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மேலும் உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் தேசிய நீர்வளயியல் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் இணை அமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா ஆகியோர் ஆய்வு செய்தனர். செயல்படுத்தும் முகமைகளுக்கு 100% நிதி உதவியுடன் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மத்திய அரசு திட்டமான தேசிய நீர்வளயியல் திட்டம் ரூபாய் 3680 கோடி மதிப்பீட்டில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகின்றது. மேற்கண்ட தொகை 8 வருடங்களுக்கு செலவிடப்படும். நீர்வள தகவல்களின் அளவு, நம்பகத்தன்மை மற்றும் அணுகலை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நாட்டில் உள்ள நீர்வள மேலாண்மை நிறுவனங்களின் திறனை வலுப்படுத்துவதும் இதன் நோக்கங்களில் ஒன்றாகும் என்று அமைச்சர்கள் கூறினர்.